புயல் எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். எவ்வளவு கிராம மக்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வரும் நிலையில தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில டெல்டா மற்றும் கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்துல மிதமான மழை மற்றும் கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மாவட்டத்தில் உள்ள 28 மீனவ கிராம மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், மீறி கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மீது தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீனவளத்துறை அறிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து சின்னூர்பேட்டை முதல் சந்திரபாடி, தரங்கம்பாடி, பொறையார், குட்டியாண்டியூர், பெருமாள்பேட்டை, மாணிக்கப்பங்கு, சின்னங்குடி, வானகிரி உள்ளிட்ட 28 மீனவ கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் தங்களது 400 விசைப்படகுகள், 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்கள் மற்றும் முகத்துவாரங்களில் நங்கூரமிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த காட்சியை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் தங்களது வலைகள், உடைமைகளை பாதுகாப்பாக கரையிலும் வச்சிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்து தற்போது வரை மழையின்றி மிதமான வெயிலுடனே காணப்படுகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.